கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? இந்த அதிகாலை வேளையில் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், ரொம்ப பாக்கியமானவர்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் இல்லையா நீங்கள்? அதனால் அதை நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? மகிழ்ச்சி வர வேண்டாமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி. எத்தனை வயதானாலும் நீங்கள் அவருக்கு செல்ல பிள்ளை தான் இல்லைங்களா? ஆனால் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, அவங்களையே தாழ்த்திப்பாங்க. என்னால் முடியாது பிரதர், அவ்வளோதான், இது அவ்வளோதான், அது அவ்வளோதான், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இந்த காரியமெல்லாம் என்னால் முடியாது, என்னால் இந்த விஷயந்தான் பிரதர், இவ்வளோதான், இந்த அளவுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே தாழ்த்திப்பாங்க. நான் ஒரு வீணாக போனவன், என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது, ஆரம்பத்திலேருந்தே என்னோடய பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க. அவங்களே ரொம்ப குறை சொல்லிக்கிடுவாங்க. முதல்ல அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நாமளே குறை சொல்லிக்கிற காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? என்னால் இது முடியாது, என்னால் அது முடியாது, என்னாலலாம் இவ்வளோ பெரிய காரியம் எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கோடு போட்டுக்கிட்டு அவங்களே குறை சொல்லிக்கிட்டு தாழ்த்திக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்வாங்க. அவங்கள பாருங்களேன், அவங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? அவங்கள பாருங்க, இதில் ஜெபிக்கிறதுல கூட அவங்களாம் எப்படி ஜெபிக்கிறாங்க, நம்மளால் அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியுமா? அவங்கள மாதிரி நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்க முடியுமா? அப்படின்னு இந்த மாதிரியான காரியத்தில் கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னால் என்ன பிரதர், என்னுடைய ஊழியத்தெல்லாம் நீங்கள் அவங்க பாருங்கள் எப்படி ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு. அது ஒரு பொறாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும். இயற்கையாகவே சிலருக்கு அந்த காரியங்கள் இருக்கிறது உண்டு, அதுலேயே அவங்க பழகிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு, இயேசு உங்களை எப்படி பார்க்குறாரு, அவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி தெரிகிறீங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தெரிந்து கொள்ளலாமா? அதை எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. உபாகமம் எடுத்துக்கோங்க. அதில் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? உங்களை பார்த்து தான், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. இஸ்ரவேல்னு சொல்லி அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. இயேசு தான் என்னுடைய தெய்வம், இயேசு தான் என்னுடைய நேசர், அவர் தான் என்னுடைய ரட்சகர்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லைங்களா? ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே இஸ்ரவேலர்கள் இல்லையா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆண்டவர் தானே உங்களை ரட்சிச்சாரு இல்லைங்களா? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பாக்கியமான ஜனங்கள் இல்லையா நீங்கள்? நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், மனிதர்களின் தந்திரங்களிலிருந்தும், வியாதியிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பாக்கியவான் இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பான ஜனம் யார் உண்டு மகனே? ஏன்னா எனக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லையே. நான் அல்லவா சர்வ வல்லமை உள்ளவர். அப்படியாக எனக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லைங்கிறது மாதிரி உனக்கு ஒப்பானவங்களும் இல்லை மகனே அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அவருடைய கண் பார்வையில் நீங்கள் எவ்வளோ விசேஷமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள், பிளஸ்டு பீப்புள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை காட்டிலும் உங்களை காட்டிலும் பாக்கியம் உள்ளவர்கள் யார்? நீங்கள் பார்க்குறீங்களா? வெளியே எவ்வளவோ ஜனங்கள் அவர்களுடைய நிந்தனைகளுக்கு, கவலைகளுக்கு எங்கே போவதென்று தெரியாமல் சுற்றுலா தலங்களை நோக்கி போகிறத பார்க்க முடிகிறது. அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு எப்பெல்லாம் வரீங்களோ அப்போல்லாம் நிறைவான ஒரு மன அமைதியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுது இல்லைங்களா? ஆண்டவர் யாருக்குமே கிடைக்காத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருல்ல, யாரும் எடுத்து போட முடியாத சமாதானம். நீங்கள் எவ்வளோ பிளஸ்டு பீப்புள், நீங்கள் எவ்வளோ பாக்கியவான் இல்லைங்களா? அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு அவ்வளோதான் பிரதர், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிற காரியங்களை நீங்கள் விட்டு விட வேண்டும். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒருவேளை உங்களால் செய்ய முடியலைன்னு சொன்னால் கூட, உங்களால் சில காரியங்களை செய்ய முடியலை, எடுத்து நடத்த முடியலை, இது என்னால் முடியலை, நான் பலவீனமாக இருக்கேன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யத்தானே இருக்கிறாரு. இந்த வேதத்தில் இதே மாதிரி விசேஷமானவங்க
நிறைய பேர் உண்டு. அதில் ஒருத்தரை நான் இன்னைக்கு உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். யோசேப்பு, அதாவது யாக்கோபினுடைய மகன். 12 மகன்களில் அவரும் ஒருத்தர். அவர் மேலே ஒரு விசேஷித்த விதமான ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் வசனம், முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எப்படியான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? முச்செடியில் எழுந்தருளினவர் யாரு? இயேசு இல்லையா? நம்முடைய ஆண்டவர். அவருடைய தயை, அவருடைய தயவு, அவருடைய கிருபை யோசேப்பின் தலை மேலே, அவனுடைய உச்சந்தலையின் மேலே எப்போதும் இருப்பதாகன்னு சொல்லி ஒரு அருமையான ஆசீர்வாதம் யோசேப்புடைய தலையின் மீது இருந்தது. அவனுடைய சகோதரர்கள் 11 பேர் இருந்தாலும் அந்த 11 பேரை காட்டிலும் அவனை விசேஷித்த விதமாக இந்த ஆசீர்வாதம் வைத்தது இல்லைங்களா? நீங்களும் அப்படியாகத்தான் உங்களுடைய சொந்த பந்தங்களில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், இந்த இடங்கள் எல்லாம் இருப்பவர்களை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பாக்கியமான பிள்ளை நீங்கள், பாக்கியமான சகோதரி நீங்கள். அதனால் சந்தோஷப்படுங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் களி கூறணும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னால் இதை முடியாது, என்னால் அதை முடியாது, அதை செய்ய முடியாது, இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்க பாருங்கள் பிரதர் நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க கண் பார்வையில் நான் ஏன் தான் இப்படி தெரியுறேன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுங்க. ஆண்டவருடைய கண் பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். த ஸ்பெஷல் சைல்டு, பிளஸ்டு ஒன், ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். உங்களை மாதிரியான ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை இன்று பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலேயே ஒரு பாக்கியமான வாழ்க்கையை, விசேஷமான வாழ்க்கையை நம்மால் உணர முடியும். விசேஷமான சமாதானம், விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த தயவு உங்கள் சிரசின் மேலும் இருக்கும். யோசேப்பினுடைய சிரசின் மேலே அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்த கர்த்தர் இன்றளவும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுடைய சிரசின் மீதும் உச்சந்தலையின் மீதும் அதே தயவுள்ள ஆசீர்வாதத்தை வைப்பார். இந்த தயவு உங்கள் வாழ்நாள் வரை உங்களை காக்கும், நித்தியத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்கள் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசேஷித்தவன் என்பதை அறிந்து கொண்டேன், விசேஷித்தவள் என்பதை அறிந்து கொண்டேன். உமது பார்வைக்கு நான் அருமையானவள், அருமையானவன். உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய உச்சந்தலையிலே உம்முடைய ஆசீர்வாதமும் தயவும் இருக்கிறதற்காக நன்றி. என்னை நீர் தெரிந்தெடுத்து பாக்கியமுள்ள ஜனமாய் பிரித்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிறதற்காக நன்றி. உம் உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.